நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பொருளுக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட விலை இருக்குன்னு? இன்னைக்கு நாம நம்மளோட பொருளாதார உலகத்த வடிவமைக்கிற சில மறைக்கப்பட்ட சக்திகள பத்தி தெரிஞ்சுக்க ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். பொருளாதாரத்தோட மையமே இந்த மதிப்புங்கிற விஷயம்தான். ஆனா உண்மையில அது என்ன? ஒரு பொருளோட விலைய யார் முடிவு பண்றா? வாங்குறவங்களா, விக்கிறவங்களா, இல்ல அரசாங்கமா? பாருங்க, இந்த ஒரே கேள்விதான் பல ஆயிரம் வருஷமா பொருளாதார விவாதங்களோட மையப்புள்ளியா இருந்திருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதுக்கான பதில் சந்தைகள பத்தினதா இல்ல. அது அறநெறிய பத்தினதா இருந்துச்சு. அதாவது பொருளாதாரம்ங்கிறது தனியா ஒரு சப்ஜெக்டாவே பார்க்கப்படல. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. பண்டைய கிரீஸ்ல ஒருத்தர் ரொட்டிக்கு அதிக விலை வச்சா அவர ஒரு மோசமான பிசினஸ்மேன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவர ஒரு ஒழுக்கங்கெட்ட மனுஷனாவும் பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா பண்டைய கிரேக்கர்கள் கிட்ட இருந்துதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம்னா லாபம் பாக்குறது கிடையாது. அது ஒரு குடும்பத்தை எப்படி நேர்மையா நியாயமா நிர்வகிக்கிறதுங்கிறத பத்தினது. அரிஸ்டாட்டில் மாதிரி பெரிய சிந்தனையாளர்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, பணத்துக்காகவே பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு இயற்கைக்கு எதிரான விஷயம்னு சொன்னாங்க. ஒரு வியாபாரத்தோட நோக்கம் என்னவா இருக்கணும்? மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறதா இருக்கணும். சும்மா செல்வத்தை குவிக்கிறது மட்டும் வேலையா இருக்கக்கூடாது. அதனாலதான் ஒரு பொருளுக்கு நியாயமான விலை இருக்கணும்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்பினாங்க. அப்புறம் காலம் மாற மாற நாடுகளெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா வளர ஆரம்பிச்சது. அப்போதான் ஒரு புது போட்டி மனப்பான்மை உருவாச்சு. அதுதான் வணிகவாதம், அதாவது மெர்கன்டிலிசம். இவங்களோட பார்வை என்னன்னா, உலக பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய கேக் மாதிரி. அதுக்கு மேல வளரவே வளராது. ஒரு நாடு பெரிய பணக்கார நாடா ஆகணும்னா இன்னொரு நாட்டோட கேக் துண்டு அது பிடுங்கி சாப்பிட்டா மட்டும்தான் முடியும். இதுதான் அவங்களோட கொள்கை. சொல்லப்போனா இது ஒரு ஜீரோ சம் கேம். உலக ஆதிக்கத்துக்காக நடந்த ஒரு பயங்கரமான போட்டி. இதுல ஒவ்வொரு இறக்குமதியும் நம்மளோட பலவீனத்தை காட்டுற மாதிரியும், ஒவ்வொரு ஏற்றுமதியும் ஒரு பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்பட்டுச்சு. பிலிப் வான் ஹார்னிக் மாதிரி ஆட்கள் வகுத்த இந்த விதிகள் தங்கத்தையும் வெள்ளியும் எப்படி கையிலேயே வச்சுக்கணும், எப்படி சேர்க்கணுங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. ஆனா பாருங்க, இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க சண்டையும் கட்டுப்பாடும் நிறைஞ்ச ஒன்னா இருந்துச்சு. அப்போதான் தொழிற்புரட்சி வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. இந்த பழைய சிஸ்டத்தை உடைக்க யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் ஒரு ஸ்காட்லாந்து தத்துவஞானி. அவர்தான் ஆடம் ஸ்மித். அவர் ஒரு புரட்சிகரமான யோசனைய முன்னாடி வச்சார். அது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் அவனோட சுயநலத்துக்காக வேலை செஞ்சாலே போதும், அதுவே மொத்த சமூகத்துக்கும் நன்மையா முடியும்னு சொன்னார். இது அந்த காலத்துல இருந்த மொத்த சிந்தனை முறையும் தலைகீழா புரட்டி போட்டுச்சு. அவர் இந்த சக்திய கண்ணுக்கு தெரியாத கைன்னு சொன்னார். இதுதான் சந்தையோட மேஜிக். சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க நல்லதுக்காக வேலை செய்யும்போது அரசாங்கம் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் உருவாக்க முடியாத அளவுக்கு ஒரு வளமான, திறமையான சமூகம் தானாவே உருவாகும். இதுதான் அந்த கான்செப்ட். ஆனா இந்த சுதந்திரமும் வாய்ப்புகளும் நிறைந்த புது முதலாளித்துவ உலகத்துக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருந்துச்சு இல்லையா? இது பெரிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குச்சு. பொருளாதாரம் திடீர்னு வேகமா வளரும், அப்புறம் திடீர்னு படுகுழியில விழும். இந்த மாதிரி சுழற்சிகள் வர ஆரம்பிச்சது. சுவாபாவிகமாவே இது ரொம்ப சக்தி வாய்ந்த விமர்சனங்களுக்கும் வழிவகுத்தது. அந்த நேரத்துல தான் கார்ல் மார்க்ஸ் வராரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த முதலாளித்துவத்தோட அடித்தளமே சுரண்டல் தான். முதலாளி, தொழிலாளின்னு 2 வர்க்கங்கள் உருவாகுது. இவங்களுக்கு இடையிலான போராட்டத்தால இந்த சிஸ்டம் நிச்சயமா நெருக்கடிகளை சந்திச்சுட்டே இருக்கணும் வாதிட்டார். இது வெறும் விமர்சனமா மட்டும் இல்லாம பொருளாதார சிந்தனைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு பெரிய சக்தியா மாறுச்சு. இப்போ மார்க்ஸோட இந்த சமூக அரசியல் விமர்சனத்துக்கு ஒரு பதிலடியா ஒரு புது ஸ்கூல் ஆஃப் தாட் உருவாச்சு. அதுதான் புதிய மரபு பொருளாதாரம், அதாவது நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். அவங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குழப்பமான சமூக விவாதங்களை எல்லாம் ஓரங்கட்டிட்டு இதை ஒரு சயின்ஸ் மாதிரி மாத்தணும். இயற்பியல் மாதிரி துல்லியமான கணக்குகள், மாடல்கள் இதையெல்லாம் வச்சு பொருளாதார கொள்கைகளை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் இதை ஒரு தூய அறிவியலா மாத்த முயற்சி செஞ்சாங்க. ஆனா சந்தை தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும், எல்லாம் கணிதப்படி சரியா நடக்கும்னு நம்பப்பட்ட இந்த சிஸ்டம் 20ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்திச்சது. அது 1929ல ஏற்பட்ட உலக பெருமந்தம். உலக பொருளாதாரம் மொத்தமா சரிஞ்சு விழுந்துருச்சு. ஆடம் ஸ்மித் சொன்ன அந்த கண்ணுக்கு தெரியாத கை எங்க போச்சுனே தெரியல. லட்சக்கணக்கான மக்கள் வேலை இழந்தாங்க. வரலாறு காணாத வேலையின்மை. இப்போ பதில்களுக்காக ஒரு அவசர தேடல் ஆரம்பிச்சுது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில தான் ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் வர்றார். அவரோட பதில் ரொம்ப ஃபேமஸ். நீண்ட காலத்துல நாம எல்லாரும் செத்து போயிடுவோம். அதாவது சந்தை தன்னைத்தானே சரி பண்ணிக்கோன்னு நாம சும்மா காத்துட்டு இருக்க முடியாது. இப்போ உடனடியா நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்கிறது தான் அவரோட வாதமா இருந்துச்சு. இதனால ஒரு பெரிய விவாதம் உருவாச்சு. ஒரு பக்கம்
பொருளாதாரம் சரியா இயங்க அரசாங்கம் தலையிடணும்னு சொன்ன கெய்ன்ஸ் ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் அரசாங்க தலையீடு தான் பிரச்சனையேன்னு சொன்ன ஹையக், ஃப்ரீட்மன் மாதிரி தடையற்ற சந்தை ஆதரவாளர்கள். இது ரெண்டும் எதிரெதிர் துருவங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த விவாதம் உண்மையில ரொம்ப நுணுக்கமானது. இந்த ரெண்டு தரப்புக்குள்ளேயும் பலவிதமான கருத்துக்கள் இருந்துச்சு. சரி, இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். காலநிலை மாற்றம், பெருகி வரும் ஏற்றத்தாழ்வு, ஆட்டோமேஷன்னு நாம இன்னைக்கு எத்தனையோ புது புது சவால்களை சந்திச்சிட்டு இருக்கோம். இந்த பழைய விவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2008ல வந்த நிதி நெருக்கடி. அது கிட்டத்தட்ட 1930கள்ல நடந்ததோட ஒரு ரீப்ளே மாதிரி தான் இருந்துச்சு. அது மறுபடியும் அந்த பழைய விவாதங்களை எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. அரசாங்கம் தலையிடணுமா வேண்டாமா, கெய்ன்ஸ் சொன்னதை கேட்கறதா இல்ல ஹயக் சொன்னதை கேட்கறதா, இல்ல இது எல்லாம் தாண்டி நமக்கு முற்றிலும் புதுசா ஏதாவது யோசனைகள் தேவைப்படுது. ஆக, நீங்க இந்த டைம்லைன்ல பார்த்தா ஒன்னு புரியும். இது ஒரு நேர்கோட்டு பயணம் கிடையாது. ஒரு ஐடியால இருந்து அடுத்ததுக்கு முன்னேறிட்டே போற விஷயம் இல்ல. இது ஒரு பெண்டுலம் மாதிரி. ஒரு பக்கம் தனிமனித சுதந்திரம், சந்தையோட சக்தி, இன்னொரு பக்கம் சமூகத்தோட கூட்டு பொறுப்பு, அரசாங்கத்தோட தலையீடு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஊசலாடிட்டே இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு புதிய பொருளாதார சகாப்தத்தோட விளிம்புல நிக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு, காலநிலை மாற்றம்னு ஸ்மித், கெய்ன்ஸ் இவங்க யாரும் கற்பனையே பண்ணி பார்க்காத சவால்கள் நம்ம முன்னாடி நிக்குது. சோ இப்போ உண்மையான கேள்வி என்னன்னா, இனிமேலும் இந்த விவாதம் நடக்குமா நடக்காதாங்கிறது கிடையாது. அடுத்த பெரிய விவாதம் எதை பற்றி இருக்க போகுதுங்கிறது தான். அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம உலகத்தோட எதிர்காலத்தையே வடிவமைக்க போகுது.